பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 34வது சங்கீதம் 17வது வசனம். Psalms 34 verse 17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா அங்கே இங்கே ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பாங்க. சொந்தக்காரங்களாம் நல்லா ஜாலியாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மகள் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. நிறைய பேர் இருக்கிறாங்க, சரியா? நிறைய பேர் பிஸியாக இருக்கிறாங்க. அந்த மகள் அழுகிற சத்தம் கேட்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, யாரோ ஒரு பாப்பா அழுவுது, யாரோ ஒரு பாப்பா அழுவுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மகளுடைய தாய், அது யாரோ பாப்பா இல்லை, இது என்னுடைய மகள் என்று சொல்லி ஓட ஆரம்பித்தார். எந்த இடத்துல மகள் அழுகிறாளோ அந்த மகளை தேடி மற்றவங்களும் ஓடலை. ஸோ எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்களுக்கு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா நீதிமான்கள் அழும் பொழுது, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாகி நாம் அழும் பொழுது, நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் நம்ம இடத்துக்கு இறங்கி வந்துருவார். நம்ம அழுகையை உடனே கேட்டு வந்துருவார். நீங்க நினைச்சிடாதீங்க மற்றவங்க மாதிரி எவனோ அழுகுறான், யாரோ ஒருத்தவங்க, அப்படி கிடையாது. என் அப்பா ஏசப்பா கண்டிப்பா வந்துருவார். அதனால இங்க தைரியமா இருங்க. உங்க கண்ணீரெல்லாம் கண்டிப்பா கேட்கப்பட்டு விட்டது. கண்டிப்பா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அழுகையை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒரு வேலை அன்றைய சிரிப்பா இருக்கலாம், மற்றவங்க அதை கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம் ஆண்டவர். ஆனால் எங்களுக்கு ஒண்ணு தெரியும், எங்களுடைய கண்ணீருக்கு நீர் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீரப்பா. எங்க வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நீர் பதில் கொடுக்கிறீர். இதனால நம்முடைய பிள்ளையுடைய எல்லா ஜெபங்கள் ஆண்டவரை, அவங்க எதிர்காலங்களை குறித்து ஜெபம், எக்ஸாம்ஸை குறித்து பிரேயர் ஆண்டவரை, என்னென்ன காரியங்கள் சுகத்துக்காக, சமாதானத்துக்காக, குடிகள் விலக வேண்டும், குடும்பத்துல சண்டைகள் விலகணும், நிறைய காரியங்களை குறித்து அழுது கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் நீங்க உடனடியாக பதிலளிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். அன்றைய நாளிலே தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டுல இருக்கிற அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாமி ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பதையை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. அன்றைய எல்லா தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திங்க. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. திருச்சபை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அன்றைய ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அந்த திருச்சபை கட்டுகிற இருக்கிற எல்லா தடைகளை விலக்கி போடுங்க. என் தேவன் தாம இந்த நாள தேவையெல்லாம் சந்திங்க. எல்லா ஜனங்களோடு பேசுங்க. அந்த இருதல கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பெருமளை கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. உங்க சத்தத்தை கேட்டு அவர் வருவார். God bless you.